கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் சந்திக்கிறேன் உங்களை. நாங்கள் எம்பி தேர்தலில் நான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். ஞாபகத்துக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு. ஆமாம், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எம்பி தேர்தல் இருந்தப்ப நான் அதில் போட்டியிருக்கேன் மாமல்ல சின்னத்தில். அப்போ நான் வந்திருக்கேன். எனக்கு நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி சொல்லவும் நான் வந்தேன். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்களா? ஓட்டு உன் கையில் இருக்குல்ல, அது எப்படி வந்து நினைக்கிறீங்க? அது சரியாக பயன்படுத்துறீங்க நீங்கள்? அந்த ஊரில் 2000 கொடுக்குறானா, இந்த ஊரில் 1000 கொடுக்குறானா, ஐயோ அங்கே ஒரு ஊரில் 5000 கொடுக்குறானா, என்கிட்ட எத்தனை ஓட்டு இருக்கு. இப்படி என் மக்களை பேச வச்சுட்டாங்க. மட்டும் கேவலம் கொடுமை. நாடு இல்ல இந்த பேனர் எடுத்துக்கலையா? அவருக்கு தெரியாது. அப்ப வந்து ஓட்டு எல்லாருக்கும் கிடையாது. நீதிபதிகள் இருக்காங்களா, கோர்ட்ல நீதி சொல்றவங்க, அவங்களுக்கு வக்கீலுங்க, பெரிய பெரிய டாக்டருங்க, பெரிய பதவியில் இருக்க அதிகாரிகள், அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு. மக்கள் அந்த பக்கமே வரக்கூடாது, சுத்தம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பணக்காரர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் வச்சிருந்தவங்க, அது பிள்ளைகளை வருவாங்க தமிழ்ந்தார்கள், அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஆம்பளைங்களுக்கு மட்டும் ஓட்டு இல்லை, ஆம்பளைக்கு மட்டும்தான் ஓட்டு கொடுத்தாங்க. கடைசியாத்தான் பொம்பளைங்களுக்கு ஓட்டு உரிமை வந்துச்சு. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின ஓட்டை மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு சொல்லுங்க. இந்த ஒரு காட்டு உள்ள கிடக்குறீங்க, உங்க வாழ்க்கை இப்படி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆத்திரம் அவசரம்னா நீங்க எங்கேயுமே போக முடியாது. முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பி, வேற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கிடக்குங்க, பெரிய பெரிய காலேஜ் இருக்கு, எல்லாருக்கும் கிட்ட என்ன இருக்கு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கும் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஓட்டை ஒழுங்கா போடணும். போட்டீங்களா இது வரைக்கும்? போடல, அதனாலதான் பிரச்சனை. நம்முடைய பிரச்சனையே நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டை எங்கெல்லாம் அடக்கி ஆண்டு நாங்க இருக்கிற சினிமாவை வெளியில காட்ட முடியாம, வெளியிட முடியாம இன்னைக்கு தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் வந்து ஒட்டுமொத்தமா நினைக்கிறாங்க. இந்த முறை மக்களை நீங்க வந்து பேசாம தப்பா ஓட்டு போடுறதா அந்த பக்கம் போவாது. ரொம்ப வருத்தம். பெரிய பாவம் தெரியுமா? மிகப்பெரிய பாவம் தெரியுமா? உங்களோட போல உங்க பிள்ளைகளை அடிமையாக்குறீங்க. நீங்க நினைக்கிறீங்க பசங்க பள்ளிக்கூடம் போனா உருப்படுவாங்க. இது மாதிரி அரசியல்வாதிகள் இருந்தாலும் உருப்பட மாட்டான். அது தெரிஞ்சுக்க. என்ன என்ன கல்வி என்ன மாட்டு ஓட்ட மாதிரி இருக்கு அரசாங்க பள்ளிக்கூடம்லாம். அவங்க பிள்ளைங்களாம் அங்க போய் படிக்கிறா? மந்திரிங்க, எம்எல்ஏ, எம்பி படம் யார் படிக்கலாம்? ஆஸ்பத்திரி போய் பாருங்க, எதையும் கரப்பாம்பூச்சியும் ஓடி நாத்தால் நாட்டாட்சி கிடச்சிருக்கான். என்ன வைத்தியம் வச்சிருக்கான் அரசாங்க ஆஸ்பத்திரியில? முதலமைச்சர் ஸ்டாலின் போய் அங்க படுப்பாரா? அவங்க மனைவி போய் படுப்பாங்களா? உதயநிதி போய் படுப்பாராங்க? அவங்க போய் அங்க பிள்ளை வச்சு போங்களா? யாருக்கு? உங்களுக்கு ஆடு மாடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. போய் ஓட்டு போட்டு எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. உதயசூரிய ஆதரவு பெற்றது, இந்திரா காங்கிரஸ் ஆதரவு பெற்றது, கமிஷன் அடிச்சு தோட்டி விடுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நானும் ஒரு சின்ன கிராமத்துல வந்தோம்னா, பத்திரக்கோட்டை என்ன பெரிய டவுன், அது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே வந்து வெளியே போன பிறகுதான் எனக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஒரு சினிமா படம் நடக்கிறது எவ்வளவு யாரு சினிமா நல்லா பெஞ்ச கூட உட்காந்து பார்த்தது கிடையாது, தரையில உட்காந்து பார்த்தாலும்
நான் போய் இன்னைக்கு 53 படம் எடுக்கிறேன், எத்தனை மொழியில் எடுக்கிறேன்னா எவ்வளவு எனக்கு அனுபவம் என்னென்ன கிடைச்சிருக்கு. நான் வந்து தொட்டி உபதில் எனக்கு என்ன கிடைச்சிடும். இங்கேருந்து ஒரு பிள்ளை உருவாட்டாங்க, என்ன மாதிரி ஒருத்தன் உருவாட்டாங்க, அம்மா மாதிரி ஒருத்தன் உருவாட்டாங்க. இவ்வளவு நேரம் சாப்பிடாம தூங்காம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்காக காத்திருக்கீங்க. அது என்ன எங்களுக்கு புரியுது. இந்த கூட்டத்தை பார்த்தாலே மாம்பழம் ஜெயிச்சு. நமது அருமை அண்ணா அதுதான் வந்திருக்காங்க. அண்ணனுக்கு பக்கத்துல கை தட்டுறது. முதலாம் நம்பர் பட்டன் 23ஆம் தேதி காலைல 7 மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு சாமியை வேண்டிட்டு 9ஆம் நம்பர் பட்டன்ல மாம்பழ சின்னத்துல வாக்களி பேர் அன்பு சொந்தங்களே. தொட்டிக்கு ஃபுல்லா மாம்பழமா போடணும். எனக்கு நிறைய ஓட்டங்கள் வந்து என்னுடைய அக்கறை கவலை அந்த படத்துல பாத்தீங்கன்னா காசு கொடுத்தீங்க முடிஞ்சு போச்சு, அதோடைய போச்சு. அவரெல்லாம் நீங்க ரொம்ப வேலை இல்லாம எனக்குலாம் என்ன இருக்கு சொல்லுங்க. எனக்கே நான் ஓட்டு கேட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்கல. உங்களை பார்த்தேன், பிடிச்சா போடுங்க, என்னை விட இப்போ சவுதி நாடுன்னா அவங்களுக்கு போடுங்க, எனக்கு ஓட்டு போடணும்னா நஷ்டம் உங்களுக்கு தான் நான் சொன்னேன். எனக்கு நான் ஓட்டு கேட்கலையே போடுங்கன்னு. ஆனால் நான் கேட்குறேன் அம்மாவை போட சொல்லுங்க. ஏன்னா அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து தொட்டு தாலி கட்டினதாலே ஒருத்தவங்க வந்து தகுதி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் போதாத அரசியலுக்குமா? அரசியலுக்கு என்னென்ன தகுதி வேணும் தெரியுமா? மக்களுக்காக என்ன பண்றது? சோறு போடுறதா? அவர் சமாதியை வச்சுக்கிட்டு அங்க வரவங்க சோறு போட்டு உள்ள கூட்டு போய் கையெழுத்து வாங்கிடுறாங்க. கட்சியில வந்து மெம்பர்னு சொல்லிட்டு என்னப்பா அன்னைக்கு பார்த்து நொந்து போயிட்டு என்னடா அது மக்களை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க அந்த முறை. அந்த கட்சிக்கு 10ல் 7 பேர் அவங்க சொந்தக்காரங்க தான். இதுதான் கட்சி நடத்துங்க. ஆனா அவங்க வந்து நடுவில் ஒருத்தர் நின்னாங்க, தோத்துட்டாங்க, மக்கள் தோக்கடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், நீங்க போங்க கொண்டாடி நல்லா கிடையாது, போய் வேலை பாருங்க அப்படின்னு டெபாசிட் போயிடுச்சு அந்த அம்மா போயிடுச்சு. ஆனா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெல்லாம் நிக்குதோ அது ஒன்று கூட வெற்றி பெறக்கூடாதுங்கிறது திமுக ஸ்டாலின் அவர்களுடைய திட்டம். அதை முதல்ல புரிஞ்சுக்க. என்னடா எதை எடுத்தாலும் இவன் தான் கேள்வி கேட்கறான். நம்மளை எது நிம்மதியாக இருக்க மாட்டேன், எந்த கொள்ளடிக்கிறதும் அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. அன்புமணி ராமதாஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால அவர் எங்கெங்க நிற்கிறாரோ தோற்கடிக்கணும்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்து இந்த முறை திமுக தான் நிறுத்தது கொண்டாந்து. இன்னைக்கு 6 வகையான இடஒதுக்கீட உருவாக்கி இந்தியாவில் இருக்கிற இடஒதுக்கீட வாங்கி கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு செய்து கொடுத்தது அதுதான். இது முதல்ல தெரிஞ்சுக்க. இப்ப நானே போன முறை தோத்துட்டேன், எனக்கு சரியான கூட்டணி அமையல. போன முறை இப்ப அமைஞ்சது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நான் போன முறை அந்த கூட்டணி நம்மளோட இருந்ததுன்னா நான் இப்ப எம்பியா டெல்லியில இருந்திருக்கேன். இப்ப அது அமைஞ்சிச்சு. நான் வர வழியில போன்ல பார்த்துட்டு வந்தேன். டெல்லியில இருந்து எல்லாம் சர்வே போட்டிருக்காங்க. பல முக்கியமான அமைப்புகள் அதை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாம் என்ன நடக்க போகுது, மே 4ஆம் தேதி என்ன வரப்போகுதுங்கிறது அறிவிச்சிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் வரும் பாருங்க. 135 150 இடத்துல அண்ணா திமுக ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 85 90 95 திமுக. விஜய் கட்சி 4 2 11. இதெல்லாம் வந்து விஜய் இப்ப பார்த்தேன். உங்களுக்கு நீங்களும் நாளைக்கு பார்த்துங்க. நான் ஒரு 10 நாளா நான் பார்த்தேன். நான் ஒரு கதை எழுதுறாரு, படம் எழுதுறாரு. மக்களோட மனதில் எனக்கு தெரியும். இதெல்லாம் முன்கூட்டியே நான் கணிச்சிட்டேன். எல்லா இடத்துலையும்
எல்லா இடத்திலையும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற நம்முடைய கட்சி கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அது போட்டியிடுற ஒரு 2-1 தவிர மீது 17-16 வெற்றி பெற போகுது. இது மாதிரி எப்பவுமே வெற்றி பெற முடியல. ஏன்னா இப்ப பலம், கட்சியோட பலம் வந்து கூடி. இது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். எடப்பாடி அண்ணா வந்து முன்னாடி அருமையான ஆட்சி பண்ணார், இல்லைன்னு சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி நல்ல அருமையான ஆட்சி பண்ணார். எதுக்கு அவர் தோக்கடிச்சுங்க?